திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தறிவீர், உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ, செய்வினை வந்தமை தீண்டப்பெறாது நீலகண்டம். திரு ஞானசம்பந்தருடைய பாடல் வரிகள். நம்ம திருச்செங்கோடு, நம்ம ஈரோடு பக்கத்தில் திருச்செங்கோட்டில் அந்த திரு ஞானசம்பந்தர் இந்த பதிக பாடலில் முதல் பாடலில் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தறிவி, உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்று, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ, செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். நம்முடைய தவக்குறைவு இருந்தாலும் அந்த தவக்குறைவு நீங்கும்படியான அளவில் நம்முடைய செயல்பாடு அமைய வேண்டும். அதான் அந்த பாடலுடைய ஒரு பொருள். தவம் இருக்குதுன்னா அது தவத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடு, விளைவு, சரி, எல்லாம் சரி. எப்படி மார்கண்டேயருக்கு அந்த குறைபாடு நீங்கியது, தவக்குறைவு இருந்தாலும் அந்த தவக்குறைவு சரியாகிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருந்தால், இப்போ திருச்செங்கோட்டில் அந்த பனிக்காலத்தில் குளிர் காய்ச்சல் வந்தது. அடியார் கூட்டம் துன்பப்படுகிறார்கள் என்று திரு ஞானசம்பந்தத்தில் முறையிடுகிறார்கள். அப்படி முறையிடும் போது அந்த அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் பக்தறிவி, உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அப்படியே வரிசையாக அந்த பதிக பாடல். அந்த ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு என்ன பதிவு செய்கிறது? அந்த தீவினைகள், அந்த தீவினைகள் ஒழியணும் இல்லையா? நம்ம தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாத செஞ்சோமோ, நம்மளையும் அறியாமல் நமக்கு ஒரு சில குறைபாடுகள் வருது. யாரும் ஒரு 10ஆம் வகுப்பு படித்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் 8ஆம் வகுப்பு வரை தான் படிக்கணும் அப்படின்னு எந்த பெற்றோரும் நினைக்க மாட்டாங்க. இது உலகம் முழுமைக்கும் பொருந்தும். நாம் வாழும் வாழ்க்கைக்கான ஒரு சிறப்பான வாழ்வு நம்முடைய குழந்தைகள் வாழ வேண்டும் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் குறைபாடு எங்கே வருது? அந்த அந்த பொறாமையான எண்ணங்கள், அந்த தான் என்ற ஆங்காரம், கர்வம், இதெல்லாம் மேலோங்கும் போது என்ன ஆகுது? நம்மளையும் அறியாமல் நமக்கு அந்த குறைபாட்டினால நமக்கு குறைபாடு வருது. ஏன்னா நம்முடைய செயல்பாடு, நம்முடைய எண்ணங்கள், மனதில் எழும் எண்ணங்கள் தான் நம்முடைய செயல்பாட்டுக்கு மூல காரணமாக அமைகின்றது. இது ஒற்றுக்கொண்ட ஒரு உண்மை. நம்முடைய மனது எந்த அலைவரிசையில் இயக்கம் கொண்டுள்ளதோ அதற்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகள் அமைகின்றது. நல்லா வாழணும், வாழ்வாங்கு வாழணும் மனசில் நினைக்கிறோம். அதுக்குண்டான விதையை போட்டால் தானே அதுக்கேற்ற விளைவு இருக்கும். விச்சு அது இன்றியே விளைவு செய்துவாய். சுவாமி நம்ம திருவாசகத்தில் வரும், மாணிக்க வாசகர் விதையில்லாமல் மரத்தை உருவாக்கினார். நம்மளால் ஆகுமா? ஆகலையே. விச்சு அது இன்றியே விளைவு செய்துவாய். நமக்கு அந்த விதை இருந்தால் தான் பயிர் பண்ண முடியும். நம்ம எதையெல்லாம் உருவாக்க முடியுது? எதை உருவாக்க முடியுது? ஒரு கம்பு விதை இருந்தால் அந்த கம்பு விதையை போட்டு கம்பு உருவாக்க ஆகுது நம்மளால. ஒரு உயிரை நம்ம உருவாக்க முடியுதான்னா இல்லையே. இப்போ காட்டில் வன விலங்குகள், வன மிருகங்கள் வாழுது, நம்ம உற்பத்தி பண்ண முடியுமா? அதை எத்தனை எத்தனை ஜீவராசிகள், எறும்பு முதல் யானை வரை, அது நம்மளால் ஆகலை. ஒரு ஒரு உணவுப் பொருள், சைவ உணவுப் பொருள் நம்ம விதைக்கு தேவையானது அடுத்த வருஷம் விதைக்கு வேணுமுன்னா 8 வரையில் கொட்டி வைக்கிறோம். விதை நெல்லை கோபுர கலசத்தில் எதை போட்டு வைக்கிறாங்க? திணை. அரிசி போட மாட்டாங்க, திணை, முழு திணையை போடுவாங்க. வரகு
முழு வரகு, நெல் போடுவாங்க. அரிசி போடலாம் இல்லையா? மாப்பிள்ளை சம்பா, மழுகு முழுகு சம்பா அரிசி போட மாட்டாங்க, நெல் போடுவாங்க. ஏன் போடுறாங்க? ஒரு காலத்தில் விதையில்லாமல் ஒரு குறைபாடு ஏற்பட்டால் அந்த கலசத்தில் இருக்கும் விதை வந்து நமக்கு பயன்படும், விதை விதைப்பதற்கு. திருத்திணை நகரில் அந்த பல்லன் அந்த திணையை விதைக்கிறதுக்கு ஏறு உழவு செய்து கொண்டு இருக்கிறார். அந்த திணை பயிர் பண்ணுறதுக்கு ஏன்னா எள்ளுக்கு 7 உழவு, கொல்லுக்கு 1 உழவுன்னு சொல்லுவாங்க விவசாயிகள். அந்த கொள்ளு விதைக்கணும்னா ஒரே கரம்பில் வந்து ஒரே ஒரு உழவு, அந்த கரம்பில் அப்படி கொள்ளு வச்சுட்டு ஒரு உழவு செஞ்சுட்டா கூட அந்த கொள்ளு முளைச்சி வந்துடும். சரியான ஈரப்பதம் இருந்தால் கொள்ளுக்கு அதிகப்படியான அளவுக்கு உழவு செய்யணுன்ற அவசியம் இல்லை. எள்ளு வந்து மென்மையான ஒரு விதை, அதுக்கு அந்த மண் கட்டி கட்டியாக இருந்தாக்கா அந்த எள்ளு முளைச்சி மேலே எப்படி வரும்? அதனால் வந்து அந்த மண் வந்து பலன்னு இருக்கணும். அது எள்ளுக்கு 7 உழவு, கொல்லுக்கு 1 உழவுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பல்லன் வந்து உழவு செய்கிறாப்புல, என்ன உழவு செய்கிறாப்புல? தினை விதைக்கணும்னு அந்த தினையை வந்து நம்ம பயிர் பண்ணணும் அப்படின்னு உழவு செஞ்சுங்கிறாரு. எப்படி காரைக்கால் அம்மையாளத்தில் வந்து சுவாமி வந்து வயதான முதியவராக வந்து மாம்பழம் சாப்பிட்டார் இல்லையா? அதுபோல் அந்த பல்லனிடத்தில் அந்த திருத்திணை நகர் அந்த விவசாய நிலத்தில் வந்து அந்த பசி அப்படின்னு சொல்லி காலையில் காட்டியும் ஏறு ஓட்டுறப்ப வந்து ஒரு பெரியவர் வர்றாரு, வயதான முதியவராக சுவாமி வர்றாரு. அது சுவாமின்னு இவருக்கு தெரியல. வயதான முதியவர் வந்து பசின்னு கேட்குறாரு. சரி, அந்த பல்லனுடைய மனைவி வந்து கூழ் கொண்டு வரணும். அது ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ, காலையில் 8 மணிக்கோ 9 மணிக்கோ கூழ் கொண்டு வருவாங்க. இவர் 7க்குலாம் வந்துட்டார். சுவாமி பசியாக இருக்குதுன்னு கேட்குறாரு. ஏறு ஓட்டங்க அந்த காளை மாடு, அந்த பல்லன் இவங்கெல்லாம் வந்து அதுக்குண்டான அந்த நிலத்தை பண்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது? அந்த ஏறு உழுதும் போது இவர் பெரியவர் வந்து எனக்கு பசியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாருன்னா, அந்த உழவு செய்யும் விவசாயி, ஏன்னா விவசாயி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றையெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். அகில உலகத்தில் பயிர் தொழில், நெசவுத் தொழில், கட்டிடத் தொழில் இருக்குதுன்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், 3ம் அவசியம். அந்த உண்ணுவதற்கு உணவை தயார் பண்ணுறாரு அந்த விவசாயி. தனக்கு மட்டுமா பயிர் பண்ணுறாரு? இந்த உலக உயிர்கள் சைவ உணவை சாப்பிட்டு நலமாய் வளமாய் வாழ வேண்டும் என்று உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்க கூட மிஞ்சாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த அளவுக்கு சிரமமும் இருக்குது. உழவு தொழில் செய்வது, பயிர் தொழில் செய்வது என்பது அவ்வளவு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அத்தனை சிரமம் இருக்குது. ஒரு நெல் போட்டால் 100 நெல் வருதுன்னு சொல்லுவாங்க, பயிர் செய்யாதவங்க சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளவு செலவு இருக்குது, அது எவ்வளவு உழைப்பு இருக்குது. ஒரு நெல்மணி வந்து 100, அந்த நெல் கதிரை எண்ணி பார்த்தா 100 நெல் இருக்குது, 200 நெல் இருக்குது. மாப்பிள்ளை சம்பா, மடுகு முழுகி சம்பா விளையுது. இருந்தாலும் அவ்வளவு சிரமம் இருக்குது இல்லையா அந்த பயிர் பண்ணுறதுல. அப்படி அந்த பள்ளம் பயிர் பண்ணும்போது, அந்த ஏறு உழவு செய்யும்போது என்ன ஆகுது? இவர் வந்து பெரியவர் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? எனக்கு வந்து பசியாக இருக்குது. அந்த பெரியவர் வந்து கேட்கும்போது, இல்லையா நாம் 9 மணிக்கு எங்கள் வீட்டில் பூ வெட்டுன்னு வருவாங்க, அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து நம்ம குளிக்கலாம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து காக்க வைக்கலை. அவர் 7 மணிக்காக வந்து பசியாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா உடனே சரி அந்த ஏறு ஓட்டுற காளை மாடை கொஞ்சம் அப்படியே நிற்க போட்டு, சரி நான் வீட்டுக்கு போய் கொண்டு வந்துடுறேன், வயதான முதியவராச்சே அப்படின்னு சொல்லி அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும்னு சொல்லி வீட்டுக்கு போய், பக்கத்துலேயே தான் நிலமும் அந்த வீடும் பக்கத்தில் கிராமம். அந்த கிராமத்துக்கும் நிலத்துக்கும் சும்மா கொஞ்சம் தொலைவு, ஒரு தெருவு நீட்டுக்கு நிற்க. இந்த தெருவு நீட்டுக்கு அவங்கள வந்து, ஏன்னா இப்போ அலைபேசி இருக்குது, இந்த அலைபேசியில் அழைப்பு கொடுத்து வர வைக்கலாம். அப்போ இல்லை, அந்த மனைவி கிட்ட போய் அந்த வீட்டில் போய் பூவை கட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வான்னு சொல்கிறதுக்கு இவர் போனால் தான் தகவல் அங்கே தெரியும். அந்த பெரியவர் அங்கேயே நிற்க வச்சுட்டு, அங்கே மரத்த நேரில் உட்கார வச்சுட்டு இவர் இந்த பள்ளன் போகிறாரு. அந்த விவசாயி அந்த ஏறு உழுது அப்படி ஓரம் கட்டிட்டு அங்கே போய் வீட்டில் போய் பூவை கரிசி எடுத்துன்னு கணவன் மனைவியாக 2 பேருமே வர்றாங்க அங்கே. அப்போ ஒரு பெரியவர் வந்து பசியாதுன்னு சொன்னார். சரி, அந்த அம்மா வீட்லேயே அந்த பூவை குடிச்சாச்சு, வயிறு நிரம்பியாச்சு. எப்படி அவையார் பூ குடித்தாங்களோ அதுபோல் அங்கே அந்த
2 பேரும் கணவன் மனைவியாக வர்றாங்க. ஏன்னா ஒரு பயிர் தொழில், நெசவு தொழில், கட்டிடத் தொழில், கணவன் மனைவியாக இருந்து இந்த 3 தொழிலுமே தனியாக ஆண்கள் மட்டும் செய்ய முடியாது, தனியாக பெண்கள் மட்டும் செய்ய முடியாது. அது பயிர் தொழிலாக இருக்கட்டும், நெசவு தொழிலாக இருக்கட்டும், கட்டிடத் தொழிலாக இருக்கட்டும், இல்லறத்தில் இணைந்து கணவன் மனைவி குழந்தைகள், அப்போ தான் அந்த விளையிற பொருளும் விலையும் உற்பத்தி ஆகிற துணியும் உற்பத்தி ஆகும், அந்த வீடு கட்ட முடியும். இத்தனை செயல்பாடு. இப்போ அந்த கணவன் மனைவியார் வந்து அங்கே வந்து அந்த பெரியவர் பார்த்தா பெரியவர் தெரியல, அங்கே நிலத்தை பார்த்தா ஏறு ஓட்டிங்கிறது, அந்த காளை மாடு ஏறு ஓட்டின பகுதி காளை மாடு அப்படியே நிற்குது. அந்த நிலம் வந்து திணை வந்து பயிர் பண்ணி அந்த அப்படியே விளையுது, விளைஞ்சு நிற்குது, அறுவடைக்கு தயாராக நிற்குது. இன்னும் விதையே போடலை, தனியே அந்த விவசாயி ஒன்றும் விதைக்கலை, ஏறு தான் அந்த மண்ணை வந்து பொலன்னு ஆக்கி கொண்டு இருக்கிறார். எப்படி ஒரு பெண் குழந்தை என்ன சொல்கிறத ஒரு குறிப்பிட்ட வயது வந்தாக்கா அந்த உடலில் ஒரு சில மாற்றங்கள் வரும். அது என்ன உடலில் மாற்றங்கள்? ஒரு பெண் குழந்தை வளர்ச்சி ஆகும்போது ஒரு கல்யாண வயசு வருதுன்னாக்கா திருமணம் ஆகும்போது, திருமணம் ஆன பிறகு வந்து குழந்தைக்கு பால் தரணும் இல்லையா, தாய்ப்பால் கொடுக்கணும் இல்லையா. ஆனால் அந்த தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்பு ஒரு 5 வருடத்துக்கு முன்பே வந்து அந்த உடலில் ஒரு சில மாற்றங்கள், அந்த பால் கொடுக்குற பகுதியெல்லாம் வந்து வறட்சி ஆகுது. எப்படி? அதுபோல் இந்த மண்ணை அவர் வந்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் போதே விளையுது. எத்தனை ஒரு இயற்கையினுடைய செயல்பாடு. ஒரு 20 வருஷத்தில் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறாங்க அந்த பெண்ணுன்னா, ஒரு 10-12 வயசுலேயே அந்த வளர்ச்சி, உடலில் ஒரு சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள். அப்படின்னா அந்த செயல்பாடு. அதுபோல் ஆடி அமாவாசைக்கு விதைக்கணும்னா சித்திரை அமாவாசையிலேயே உழவு செய்கிறாரே அந்த விவசாயி. ஏன்னா தேவையில்லாத கலைகள் எல்லாம் வந்து அந்த பில் விதைகள் எல்லாம் வந்து காற்றில் கலந்து அந்த நிலத்தில் இருக்கும். மழை பெய்யும் போது அது முளைக்கும். மறுபடியும் உழவு செய்யும் போது அந்த பில் விதைகள் முளைச்சு மடியும். ஏன்னா அந்த நிலத்தில் வந்து வரப்பில் தான் அருகும்பல் இருக்குமே தப்ப நிலத்தில் இருக்கக்கூடாது. அதை மறுபடியும் உழவு செய்யும் போது அந்த விதைகள் எல்லாம் வந்து பில் இல்லாமல் ஒரு நிலமாக மாறும். அப்போ களை எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எளிதாகும் அந்த விவசாயிக்கு. அதுபோல் அவர் வந்து அந்த வயதான முதியவர் வந்து பசின்னு கேட்டவர் வந்து அங்கே இல்லை. ஆனால் அந்த நிலத்தில் வந்து திணை விளைந்து நிற்கிறது, அறுவடைக்கு தயாராகி நாளைக்கே அறுவடை பண்ணலாம். அந்த மாதிரி திணை வந்து விளைந்து நிற்கிறது. இது நடந்த உண்மை. கல்வெட்டு புராணம் சும்மா ஏதோ கதை சொல்கிறது இல்லை. எப்படி உளுந்தீசர், மிளகேசர், எத்தனை நம்ம திருவாரூரில் வந்து தண்ணியில் விளக்கு எரிஞ்சுது. நபிநந்தி அடிகள், இந்த அமரர்கள் சமணர்கள் பரிகாசம் பண்ணுறாங்க, தண்ணியில் விளக்கு எரி பார்க்கலான்னு சொல்லி. அந்த அகல் விளக்கில் அந்த நீரை திருவாரூரில் அந்த தண்ணி எடுத்து, அதுக்கிட்டே ஒரு கிணறு மாதிரி இருக்குது, அங்கே குளம் இருக்குது திருவாரூரில், சுற்றி பாருங்க. அதுக்குன்னே வந்து அந்த அந்த கிணத்துலேருந்து தண்ணியை கொண்டு விடிய அந்த ஹவுசப்பில் தண்ணியை ஊற்றி திரியை போட்டு விளக்கு ஏற்றுறாரு நபிநந்தி அடிகள். அதுபோல் அந்த இயற்கையினுடைய செயல்பாடு, அந்த அடியார் கூட்டத்துக்கு செய்யும் செயல்பாடு. ஏன்னா 9 மணிக்கே வந்து எங்கள் வீட்டில் பூ எடுத்துடுவாங்க, நம்ம 2 பேரும் நர்ஸுக்கு சொல்லலாம் ஆகட்டும்னு சொல்லலையே. அவர் வீட்டில் போய் ஒருவருக்கு 2 பேராக எப்பவுமே பூ நம்ம வந்து அந்த மாப்பானைக்கு போட்டு அந்த பூ ஆக்குறவங்கெல்லாம், புளிச்ச பூ ஆக்குறவங்கெல்லாம் எப்பவும் வீட்டில் இருக்கும். அது தயாராக ஒரே 2 நிமிஷம் வேலை தான். பூவை எடுத்து போட்டோமா கரைச்சமா முடிஞ்சுது. எத்தனை பேருக்கு? 10 பேருக்கும் கரைக்கலாம். ஒரு சோறு ஆக்குறது தான் சிரமம். ஆனால் பூவுன்றது ஏற்கனவே ஆக்கி வச்சுட்டுது. இன்றைக்கி கேவரு போட்டோம்னா அது புளிக்குது, நாளைக்கு கம்பு போட்டால் அது புளிக்குது, நாளில் இன்றைக்கி ஆக்குவாங்க. நம்ம எப்படி பாலை வந்து தயிராக மாற்றுறோம், அதுபோல் அந்த புளிச்ச மாவு, கேவரு மாவு, கம்பு மாவு, சோள மாவு, இப்படியெல்லாம் தெனை மாவு இதெல்லாம் போட்டு அதை புளிக்க வச்சு எப்படி பால் தயிராக மாறுதோ அதுபோல் அதை வந்து அந்த புளிச்ச மாவு பூவாக்கிட்டாக்கா 5 நினைவாக 5 நாள் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டியதுதான் வேலை. ஏற்கனவே உப்பு கூட அதில் போட்டுருப்பாங்க, காசும் போதே உப்பு போட்டுருவாங்க. ஆனால் அந்த பெரியவங்களுடைய செயல்பாடெல்லாம் நம்ம நல்லா கவனிக்கணும்.
ஒரு சோறு ஆக்கினாக்கா அந்த சோத்தில் வந்து அரிசி எடுத்து உலையில் போடும்போது அந்த தண்ணி கொதிக்குதுன்னா அந்த பாத்திரத்தில், அதாவது சட்டிப்பானை, அந்த காலத்தில் சட்டிப்பானை தானே, சட்டிப்பானில் சோறு ஆக்கும்போது அந்த அரிசியை வந்து எடுத்து போடும்போது அப்படியே எடுத்து கொட்ட மாட்டாங்க. அங்கையில் ஐவீரல் அஞ்செழுத்து, அந்த 5 விரல் சாமி படைச்சிருக்கிறாருன்னாக்கா நமக்கு அந்த 5 விரலும் படும்படியாக அந்த அரிசியை கொண்டு அந்த உலையில் போடுறது. சரி, அது வந்து வடித்து ஆன பிறகு அதை நிமித்துறாங்க இல்லையா, சோறு நிமித்துறாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த அடுப்பு சாம்பலியை எடுத்து, எப்படி மதுரையில் மடப்பள்ளி சாம்பல், அதுபோல் அந்த அடுப்பு சாம்பலியை எடுத்து அப்படி அந்த ஈர கையோடு அந்த ஈர விரலோடு அந்த அடுப்பு சாம்பலில் கையை வச்சு அதை எடுத்து அப்படி கொஞ்சம் பட்டியாக அப்படி பூசுவாங்க அந்த பாத்திரத்துக்கு, அந்த சட்டிப்பானைக்கு. நம்முடைய சந்ததிகளுக்கும் பசி இல்லாமல் நலமாய் வளமாய் வாழ வேண்டும் அப்படின்னு அவங்க மனசில் வந்து நினைக்கிறாங்க பெரியவங்க. ஏன்னா பழைய ஆளுங்களை கேட்டு பாருங்க தெரியும், கூவாகனா பூ பானையை தொட்டு கும்பிட்டவங்களாம் இருக்காங்க. நம்மளாம் அடியெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறத வழி வழியாக வந்தவங்க. எங்கள் அம்மா செய்வாங்க, எங்கள் அம்மா செய்வாங்க, எங்கள் பாட்டி செஞ்சாங்க. எப்படி வழி வழியாக வந்து எப்படி செஞ்சாங்க அதெல்லாம். ஏன்னா நம்முடைய பெருமையை பேசியிருந்தா ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேசலாம், 20 நிமிஷம் பேசலாம். பெருமானின் பெருமையை பேசணும், அடியார் பெருமையை பேசணும். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ண திறமுருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதர் முன் மலப்பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட திரு வெந்நீரு அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. நம்ம நாவுக்கரசர் வருத்தமாக சொல்கிறாரு இல்லையா? ஆமாம், ஏன் அப்படி சொல்கிறார் அவர்? ஒரு 5 விதமான செயல்பாட்டை செய்ய சொல்கிறார். பல்லனுக்கு எப்படி விளைந்தது? திணை நகரில் பசின்னு ஒரு கழிவு வந்தாக்கா அந்த பசியை பாருங்கள், நேரங்காலமே இல்லை, உடனே வீட்டிலேருந்து கொண்டு வந்து பூவை போட்டாங்க. எப்படி அவ்வை பாட்டிக்கு அந்த தேவ அடியார் கொடுத்தார், தென்னை மேலே வந்து உட்காடுறாங்க. அந்த அவ்வை பாட்டிக்கு பசியாக இருக்குது, குறிப்பறிந்து. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பசியாக இருக்கிறவங்க கண்ணை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க பசியாக இருக்குதுன்னு சொல்லி. எத்தனை அந்த தேவ அடியார் பூ கொடுத்தாங்க இல்லையா அந்த அம்மாவுக்கு, அவ்வை பாட்டிக்கு. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். தேங்கு புகழ் ஆங்கூர் சிவனே ஆறு ஆழி அப்பா நாங்கள் பசித்திருக்க நியாயமோ. இரட்டை புலவர்கள் என்ன கேட்டாங்க? பசியாக இருந்து ஆகாத ஐயா சுவாமி கிட்ட எப்படி நம்ம சுந்தரர் வந்து உரிமையோடு நட்போடு கேட்குறாரு, அதுபோல் இரட்டை புலவர்கள் கேட்குறாங்க. தேங்கு புகழ் ஆங்கூர் சிவனே ஆறு ஆழி அப்பா நாங்கள் பசித்திருக்க நியாயமோ. உச்சிகால பூஜை அந்த தேங்கூர் சிவத்தலத்தில் அவனுக்கு வந்து அந்த யாரனா சிவனடியார் வர போகிறாங்களான்னு காத்துங்கிறாரு எங்கே அந்த பூஜை பண்ணுற அந்தனர். இவங்க பசி ஆறுகிறார்கள். அங்கே எத்தனை சிறப்பு சொல்லலாம். இரட்டை புலவர்கள் எப்படி, அதான் இரட்டை புலவருடைய ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி ஆகும். அதாவது ஒருவருக்கு பார்வை இல்லை, ஒருவருக்கு சப்பானி, அதாவது கால் நடக்க முடியாது, இன்னொருவருக்கு வந்து கண் பார்வை கிழவி குருடு. ஆனால் 2 நண்பர்கள், 2 பேரும் நண்பர்கள். இவருடைய தோல் மேலே அவர் உக்காந்திப்பார். ஒரு தென்னை மேலே ஏறி அவருடைய தோல் மேலே 2 பக்கம் 2 கால் தோல் மேலே போட்டுக்கின்னு இவர் நடப்பார். யார்? பிறவி குருடாக இருக்கிறவர் நடப்பார். அந்த சப்பானி மேலே உக்காந்திப்பார் தோல் மேலே. அதாவது அரசனை புகழ்ந்து பாடுவது. அந்த ஆறு பக்கத்தில் அந்த நாட்டில் வந்து ஆறுகள் ஓடுது, வாழைத்தோப்பு, கரும்பு தோப்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, நிலங்கள் பயிர் பண்ணுறாங்க இல்லையா, அதனுடைய வர்ணனை இதெல்லாம் வந்து அந்த கவி பாடுவது, பரிசு பெறுவது. அவங்க அந்த மாதிரி வந்து ஏன்னா நாட்டை ஆளும் அரசர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இடிப்பார இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு இல்லையா,
ஆண்டோர்கள் சான்றோர்கள் அருளாளர்கள் பல பல பெண்பால் புலவர்கள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, இனிமேலும் வாழப்போகிற நாடு. அத்தனை சிறப்புடையது. இவங்க சொன்னால் அதன்படி அரசாட்சி செய்தார்கள். அப்போ நலமாய் வளமாய் வாழ்ந்தார்கள். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். சொல்ல வேண்டியவங்க சொல்கிறாங்கன்னாக்கா அந்த சொன்ன பேச கேட்கணும் இல்லையா? நாட்டையே அரசாட்சி செய்யும் அரசனாக இருந்தாலும் கற்றோர் சபை சொல்லுவதை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். எத்தனை அந்த இரட்டை புலவர்கள் எப்படி போனாங்க? இவர் நடக்கிறாரு, கண்ணு தெரியாதவர் நடக்கிறாரு, எப்படி நடக்க முடியும்? அந்த மேலக்கிறவர் என்ன பண்ணுறாரு? அப்படியே சொல்கிறாரு, வழி சொல்கிறாரு. அப்படி வழி சொல்லும்போது இங்கே வரப்பு வருது, கொஞ்சம் காலை தூக்கி வைங்க அப்படியே சொல்லி போகிறாரு. அங்கே போகிறப்போ அவங்களுக்கு பசி, நல்ல உச்சி காலம், 11 மணி 12 மணிக்கு. தேங்கு புகழ் ஆங்கூர் சிவனி ஆர் ஆழி அப்பா, நாங்கள் பசித்திருக்க நியாயமோ கேட்குறாங்க. உச்சிகால பூஜை, அங்கே மணி ஓசை கேட்கிறது, அங்கே அவங்க பசி ஆடுறாங்க. அதாவது இயற்கை செய்யும் நம்முடைய நியாயமான கோரிக்கை, இயற்கை சரி செய்யும். இதெல்லாம் நம்ம சுந்தரர் சொல்கிறாரு இல்லையா? எனக்கு நெய் சோறு வேண்டும், முப்போதும் வேண்டும், காய் சோறு வேணும். எப்படி திருக்கச்சூரில் பசியாக இருக்கிற சுந்தரருக்கு சுவாமி 10 வீட்டில் பிச்சை சோறு போட்டார் திருக்கச்சூரில், நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில். அதனால் வயதான முதியவராக அவர் செய்ய வேண்டிய அவர் செய்வார் இல்லையா? அதனால் நாம் செய்யும் செயல்பாடுகள் எத்தனை நல்லா, ஏன்னா விட போறதில்லை. இது மொக்கணி அருளிய முழுத்தழல் பேணி, குதிரைக்கு கொல்லு வைக்கிற மாதிரி சாமி விட போறதில்லை. குதிரைக்கு கொல்லு வைப்பாங்க, நல்லா ஒரு 2 கிலோ கொல்லு வேக வச்சு தினமும் அந்த கொல்லு பையில் மாட்டிடுவாங்க. கொல்லு வேக வச்ச கொல்லு அந்த பையில் போட்டு அது காதுக்கு மாட்டிடுவாங்க. மாட்டிட்டாக்கா தலையை ஆட்டி அப்படி புட்டுன்னு வாயில் கவ்வி அந்த வேக வச்ச கொல்லு 2 கிலோ கொல்லி அந்த பையில் ஒரே ஒரு கொல்லு கூட மீதி ஆகாது, அந்த பையில் தங்காது. அந்த அளவுக்கு அது கவ்வி அந்த கொல்லு இது குதிரை கொல்லு சாப்பிடும். அதுபோல் சாமி விட போகிறதில்லை. அறக்கருணியாக நம்மை ஆட்கொள்ளும் போதே நம்ம அந்த அறக்கருணியோடு நம்ம வளர்ச்சி அடையணும். மரக்கருணை கொண்டு, அதனால தான் அங்கே வரலாறு பாருங்கள். ஞானசம்பந்தர் அறக்கருணியாக பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவீன்வேத்த பெறலாமே நல்வினையே. என்ன அழகா பழஞ்சி சொல்ற மாதிரி சொல்றாரு பாருங்க. பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவீன்வேத்த பெறலாமே நல்வினையே. இது ஞானசம்பந்தருடைய பாடல் வரிகள். நாவுக்கரசத்துலாம் கொஞ்சம் ஜவுளை மேலே போடுற மாதிரி இருக்கும். நடையை நெய்யென்று நாத்திகம் பேசாது, படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள் தடை ஒன்று இன்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆணைக்கா அண்ணலே. பேசக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. இயற்கை நமக்கு என்ன பண்ணோம்? அது சீற்றம் கொண்டால் நம்ம தாங்க மாட்டோம். 5 புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக பண்ணணும். சுவாமி எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்னு சாமிக்கு படம் பிடிக்கிறாரு. கல்யாணத்துக்குள்ள படம் பிடிப்பாங்க, சாப்பிட்றவங்களையும் எடுப்பாங்க, தண்ணி குடிச்சவங்களையும் எடுப்பாங்க, ஒளியுமாக. அதுபோல் சுவாமி படம் பிடிக்கிறார். நம்முடைய எண்ணத்தையும் படம் பிடிக்கிறார், பதிவு செய்கிறார். கண்காணி இல்லென்று கல்லம்பர செய்வான், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கலந்தொழிந்தாரே. ஒன்று பெரிய அப்படியே என்ன சொல்றது, பெரிய மலையை தாண்டணும்னு சொல்லலையே திருமுறை. திருமுறையை தினம் படிக்கணும். தினம் அது கொஞ்சம் ஒரு பாட்டு 2 பாட்டு நம்மளால் முடியும் தானே. தேவையில்லாதெல்லாம் செய்து நம்ம காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி ஏன் நம்முடைய சந்ததிகளுக்கு மேலும் பலுகு வச்சுட்டு போனோம்? திருமுறையை
ஏன்னா எந்த ஒரு நல்ல செயல்பாட்டுக்கும் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடகால் போடலாம் தானே. ஏன்னா குற்றம் செய்துவிட்ட பிறகு தண்டனை மூலம் திருத்த முயல்கிறது நம்முடைய சமுதாய சட்டம். ஆனால் குற்றம் செய்யாமலேயே வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம்முடைய திருமுறை நமக்கு பயன்படுகிறது. வாழ்வியல் கருத்து. ஏன் குற்றம் செய்துட்டு அதுக்கு பிறகு தண்டனை மூலம் நம்முடைய வாழ்நாளை வீணாக்கணும்? அதான் அறக்கருணை. இது மரக்கருணை. இது துன்பத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதாவது நல்லது அல்லாத செஞ்சு அதனால் துன்பத்தை பட்டு அது மரக்கருணையாக எதுக்கு நம்ம வந்து காலத்தை வீணாக்கணும்? அறக்கருணையாகவே நமக்கு வந்து பக்குவம் கிடைக்கும் தானே. ஆகாத வேலையாது. பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவீன் கேட்க பெறலாமே நல்வினையே. இந்த 2 காதை படித்தாருன்னா 2 காதல் நல்லதெல்லாம் கேட்கலாம் தானே. எத்தனை எத்தனை திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ண திறமொருகால் பேசாராகில். பெருமானின் பெருமையை பேசணும். நம்ம பெருமையை பேசி எவ்வளோ நேரம் பேச போகிறோம்? எவ்வளோ நேரம் பேசலாம்? இப்போ எங்கள் ஐயாவை பற்றி எங்கள் பாட்டியை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசலாம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரு 10 நிமிஷம் பேசலாம். என்னை பற்றி பேசணும், என் மனைவி பற்றி பேசணும், ஒரு 10 நிமிஷம் பேசலாம். அவ்வளோதானே. நம்ம குழந்தைங்களை பற்றி பேசலாம், அவ்வளோதான். ஆனால் பெருமாளின் பெருமையை பேசலாம், நம்முடைய வாழ்நாள் பத்தாது. அத்தனை அத்தனை சிவனடியார் பெருமையை பேசணும்னா நம்முடைய வாழ்நாள் போதாது. அத்தனை அத்தனை சிறப்பு. அப்படி நம்முடைய அந்த திருமுறையில் உள்ள கருத்தையெல்லாம் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதற்குன் மலர்பறித்திட்டு உண்ணாராகில். அப்படி மலர் கிடைக்கலையா, ஒரு பச்சை இலை யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை போதும், திருநீறு வையே போதும். இப்படி நம்ம நல்ல செயல்பாட்டுக்கெல்லாம் நம்மை சுவாமி ஆடுகிறாருன்னாக்கா அங்கேயே நம்ம வந்து கொஞ்சம் உயர்வடைகிறோம்னு நாங்கள் பொருள். இமையோ நாயகனே இறைவா என் இடர் துணையே கமையார் கருணையினாய் கருமா முகில் போல் மிரற்றாய் உமையோர் குருடையாய் குருவே திருக்காலத்தியுள் அமைவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. சிவம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.